வைரமுத்து அவர்களால் எழுதப்பட்டது எரி மேடை. இப்போது இந்த எரி மேடையில் வந்து ஒரு பிணம் வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இதை பார்க்க வந்த ஒரு நபர் சிவராமன். யார் அப்படின்னா, இந்த எரி மேடையில் எரிஞ்சிட்டு இருக்கிறவருடைய மகன் சிவராமன். இவர் வந்து அமெரிக்காவிலேருந்து அப்போ தான் வந்து இறங்கியிருக்கிறாரு. நேராக வந்ததும் அந்த சம்பவத்தை பார்க்குறாரு. மனசு கனத்த ஒரு இதயத்தோடு பார்த்துட்டு இருக்கிறாரு. சுற்றி எவ்வளோ பேர் இருந்தாலும் என்னவோ தெரியல, அவருக்கு ஒரு தனிமையை உணர்றாரு. அவர் என்ன பண்ணுறது, கண்ணில் வந்து தண்ணி வரல, அழறதுக்காக ஒரு முயற்சியும் செய்யலை. ஆனால் அப்பா மகன் அப்படிங்கிற ஒரு உறவுக்கு அழணும் அப்படிங்கிற முயற்சி தேவையா? தானாக வரணும், ஆனால் வரல. அதாவது இன்றைய காலகட்டத்தில் இன்றைய தலைமுறையினர் எப்படி இருக்காங்க அப்படின்னா, அழுவறதுக்கு இல்லை முயற்சி செய்வதற்கு கூட தயாராக இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறாங்க. இன்னொன்று, அழுவுற கூட்டம் எல்லாம், அதாவது இறுதி சடங்குல அழுவுற கூட்டம் எல்லாம் அநாகரிகமற்றவர்கள் அப்படின்னு நினைக்கக்கூடிய தலைமுறையினரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியுது. இவருக்கு வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு, அங்கே இருக்கிற அந்த புழுக்கம், அந்த நாற்றம், அப்புறம் அந்த பிசுபிசுப்பு தன்மை, அதெல்லாம் அவருக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது. இன்னொன்று, அவங்களுடைய மனைவியினுடைய குரல் வந்து காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது. என்ன சொல்லி அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வரல, அவங்க அமெரிக்காவில் இருக்காங்க. என்ன சொல்லி அனுப்பியிருக்காங்கன்னா, இறுதி சடங்கில் ரொம்பலாம் கலந்துக்கிட்டு இன்ஃபெக்ஷனோடு இங்கே வந்து தொலைஞ்சிடாதீங்க அப்படின்னு சொன்ன விஷயம் வந்து இவருக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறாரு, சட்டுன்னு போயிட்டு ஒரு பிளாஸ்டிக் கவரில் உடல் எரிஞ்சதுக்கப்புறம் அந்த சாம்பலை மட்டும் எங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. வீட்டுக்கும் அந்த சாம்பல் வருது. இவரும் வந்து கங்கையில் கால் நனைக்காமல் அந்த இறுதி காரியத்தை செஞ்சுட்டு வீட்டுக்கு வராரு. மொட்டை அடிக்கவா வேண்டாவா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மொட்டை அடிக்கவே இல்லை. ஆனால் ரொம்ப சிரமப்பட்டு மீசையை மட்டும் எடுத்துடுறாரு. ரொம்ப கஷ்டத்துக்கு உட்பட்டு மீசையை மட்டும் தான் எடுத்துட்டு வீட்டுக்கு வராரு. வரும்போது பார்த்தோம்னா வீட்டுக்குள்ளார அந்த உறவினர்கள் எல்லாம் கலைஞ்சு போயிட்டாங்க. ஆனால் அந்த துக்கம் மட்டும், நான் இன்னும் ஒரு வாரம் இங்கே தங்கிட்டு தான் போவேன் அப்படிங்கிற முடிவோட அந்த துக்கம் மட்டும் அந்த வீட்டை இறுக்கி பிடிச்சிருக்கு. போறாரு உள்ள. ஒரு ஒரு அவங்களுடைய தாய் எப்படி இருக்காங்க அப்படின்னா, உடலெல்லாம் அப்படியே மெலிந்து போய் எலும்பெல்லாம் தெரிகிற மாதிரி. அவங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் இருக்குது. அவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுடைய வெளுத்து போன முகத்தில் நல்லாவே தெரியுது. ரொம்ப உடலெல்லாம் இறுகி போயிருக்காங்க.